ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்கை. வணக்கம் 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 கேர்ள்ஸ். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபுல் எனர்ஜியோட ஆரம்பமே அட்டகாசமாக இருந்தது. அப்படியே ரோபோட்டிக்ஸ்லாம் ஆடி எங்களோட ரொம்ப ஜாலியாகிட்டீங்க எங்களையே. பட் இருந்தாலும் கேர்ள்ஸ்லாம் ஆடினதுனால நிற்கிறதுனால கால் வலிக்குது. தயவு செஞ்சு நீங்கள் போய் உட்காருங்கம்மா. எப்போ பார்த்தாலும் வாரம் இதே டைலாக் சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் போய் உட்காருங்கம்மா, போங்க. இந்த வாரம் பாரு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதை அப்படியே உனக்கு சொல்லி சொல்லி கொடுப்பனா, அதை அப்படியே நீ கற்றுக்கிட்டு அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி இதே மாதிரி தான் வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் மிஸ் ஆகாது. இன்ட்ரோடக்ஷனுக்கு போகலாம், கேளு. சரி, நம்புறேன். ப்ளீஸ். நண்பனை நம்பினோர் கைவிடப்படார். உன்னை நம்புறேன். எஸ். ஓகே கேர்ள்ஸ், வெல்கம் டு அவர் ஷோ. ஓகே, ஸோ டீம் ஏ உங்களிருந்து ஆரம்பிங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் கீர்த்தனா, நான் ஆர்டிஸ்ட். நல்லா வரைவீங்களோ? சாரி, ஆக்டர்ஸ். ஆக்டர். நல்லா நடிப்பீங்களோ? யா. எங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்க பாப்போம். நான் டக்குன்னு இப்போ கண்ணாடி கழட்டிட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம். இல்லை, உங்கள் ஃபேஸை பார்த்தா எனக்கு வரலங்க. ஏய் ஏய், என்னது? அதான் அந்த உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதாவது ஒற்றை அடிக்கிற மாதிரி இருக்கு. இரு. ஓகே, டீம் ஏ வெல்கம், தேங்க்யூ. அண்ட் டீம் பி. என்னோட நேம் இந்து, சீரியல் ஆர்டிஸ்ட், ஆங்கர். ஆங்கர் ஆங்கர். ஓ, நம்ம இடம். இன்னும் நீ பார்த்தது இல்லையே? பல பார்த்துருக்கேன். இவங்க ஒரு பாட்டுல பார்த்துருக்கேன். இவங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம். என்ன பாட்டு? தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமரபரியில் தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. தேங்க்யூ டார்லிங். சொன்ன மாதிரி வந்துடா. ஓகே, டன். அண்ட் நீங்க? என் பேர் வைஷ்ணவி. வைஷ்ணவி. நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட். இப்போ சீரியல் ஆர்டிஸ்டா கால் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். கால் எடுத்து வச்சு எங்க வச்சீங்க காலை? சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லக்கூடாதுட்டாங்களா? அப்ப சொல்லாதீங்க, விடுங்க. நீ விளையாட போற ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா கிட்டா கிட்டா. ஸோ இதில் வந்து ரெண்டு பேத்துக்கு ஒரு கிரேட்டான ஒரு ஹை பொசிஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது உயர்ந்த பதவி கொடுக்க போகிறோம். டீம் ஏலேருந்து ஒருத்தங்களும் டீம் பிலேருந்து ஒருத்தரும் வர போகிறீங்க. டீம் ஏலேருந்து யார் வர போகிறாங்கன்னா ஹீனா வர போகிறீங்க. அண்ட் டீம் பிலேருந்து வைஷ்ணவி நீங்கள் வர போகிறீங்க. வாங்க. டீம் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது யாருன்னா கீர்த்தனா. ஓகே, 8னா 4னா சாரி கீர்த்தனா 100 பாயிண்ட்ஸ் எடுத்துருவீங்களா? ஐ வில். அதெல்லாம் தெரியாது, எடுக்கக்கூடாது. நீங்கள் சரியா முட்டை தான் எடுக்கணும். கீர்த்தனா இந்த மாதிரி தான் நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவான். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. நமக்கு தேவை 100 பாயிண்ட்ஸ். ஆப்போனன்ட் ஃபேஸை உடைக்கிறோம். ரெடியா? ஓகே, 3. நல்லா காமெடி பண்ணீங்க. 1. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆரம்பமே அமர்க்கலமாக தொடங்கி வச்சுருக்கீங்க. ஆமாம், அப்போ நான் போகும்போது என்ன சொன்னேன்? 4னா 8னான்னு சொன்னேன். 5 பிசா கூட நீ மதிப்பெண் எடுக்கல தெரியுமா? வாட் இஸ் திஸ்? பேசிட்டேன். சரி பேச. டெல் மீ யுவர் த எக்ஸ்பீரியன்ஸ். அது போகவே பயமா இருக்கு. அது எங்க போய் நம்ம எப்படி? அது ஒன்றும் இல்லை கீர்த்தனா, நீங்கள் உட்காந்ததுக்கு அப்புறம்ல அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம ஆப்போனன்ட் ஃபேஸில் இருக்கணும். புரியுதா? அதுதான் விஷயம். அப்பதான் வந்து நம்ம அந்த பாயிண்ட் எடுக்க முடியும். காரி துப்பி 1/2 மணி நேரம் ஆகுது. இதுக்கப்புறம் நீ எக்ஸ்பிளைன் கொடுத்து என்ன பண்றது? கதிர், நான் உங்களுக்கு சொல்றேன் ரீசன் என்னன்னு சொல்றேன். இல்ல, இவர் ஃபேஸ் ரேஷனுங்கறான். அப்படியா? சரி ஓகே கீர்த்தனா, பரவாயில்ல. நம்ம 0 பாயிண்ட் எடுத்தாலும் பரவாயில்ல. வெரி குட். உங்க இடத்துக்கு போய் உட்காருங்க. போங்க. ஒன் மோர் தானே. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரவுண்ட் விளையாடுங்க. போங்க போங்க போங்க. சரி, எனிவே பட் நீங்கள் வந்து 0 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. பட் நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன் 100 பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு. தஞ்சாவூர் பொண்ணு எடுத்து தாமரபரணியில் தண்ணி எடுத்து
நம்ம 100 பாயிண்ட் எடுக்கணும்டா. சரி, அதே கான்ஃபிடென்ட்டோட போங்க. அப்படிதான் கிறுக்கு மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்காத. கான்சென்ட்ரேஷன் தெரியுமே. தெரியுமா? பாரு, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. ரெடியா? போலாமா? 100 பாயிண்ட்ஸ். ஓகே, 3 2 1 கிட்டா. கதிரே, எங்க டீம் ஆச்சு அந்த பார்டருக்குள்ள அடிச்சாங்க. இது அந்த பார்டருக்குள்ளேயே போகல. செம்மையாக்கிங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. செம்ம டீம் ஏ. அடுத்த டைம் பார்த்துக்கலாமா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு உன்னை மேலே ஏற்றி அழகு பார்த்தா நீ அங்கே என்ன பண்ணி வச்சிருக்க? அவங்க கூட பார்டருக்குள்ள அடிச்சிருக்கிறாங்க. ஆனா நீ சரி விடு, நம்ம விளையாட்டு தான் விளையாடலைங்க. சில பேர் வாழ்க்கையில் விளையாண்டுட்டு இருக்காங்க தெரியுமா? வாழ்க்கை சரி, பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வர கேமில் வர ரவுண்டில் பண்ணிடாதீங்க, சரியா? உன் கையை கொடு. இது காலா நினைக்கிறேன், சரியா? அப்ப காலை என்னவா நினைப்பீங்க? நில்லுங்க. சரி, ஓகே. டீம் ஏ அண்ட் டீம் பி ரெண்டுமே 2 விதமாக இருக்கிறதுனால எங்களுக்கு 5 நிமிஷம் அழுகிறதுக்கு டைம் வேணும். உங்க முன்னாடி அழுக முடியாது, அசிங்க வேணா படலாம். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஃபீலிங்ஸ் வெரி வருத்தப்பட்டிருப்பேன். எஸ், நாங்க எடுத்திருந்தா நீ வருத்தப்பட்டிருப்ப. கண்டிப்பா. ஸோ 2 பேருமே சந்தோஷமா இருக்கும். ஹிஸ்டரி ஆஃப் த நம்ம ஜில் ஜங் ஜக் ஷோ இல்லையா? வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் நமக்கு இன்னைக்கு வந்து வாய்ச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நம்பிக்கை இருக்கு அவங்க மேல. எனக்கு போக போக சூப்பரா விளையாடிடுவாங்க. என் கண்டஸ்டன்ட் கிட்ட தும்பிக்கை தான் இருக்கு, நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் அதர் கேம் ஷோல நம்ம பண்ணிடுவோம். ஓகே, சொல்லி அதர் கேம் ஷோலையா? அடுத்த கேம் வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, முடிச்சுட்டு எப்பவுமே அவங்க அந்த ஷோக்கு தான் போவாங்க. அதுதான் அப்படியா? அதாவது இது முடிச்சுன்னா அது போவோம். சரி சரி, ஓகே. சார், டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? செகண்டா வந்து டீம் ஏல இருந்து விளையாட போறது யாருன்னா வித்யா. வாங்க. வித்யா, ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்துடணும். வித்யா, 100 பாயிண்ட்ஸ் நமக்கு தான். விளையாடலாமா? ஸோ 3 2 1 கிட்டா. ஓவர் ஆடாதீங்கடா. எடுத்ததே 40 மார்க் தான்டா. ஏய், அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம், அதனால அப்படிதான் பேசுவோம். நாங்க 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். வித்யா, பாத்து சூப்பர் சூப்பர் சூப்பர். 40 பாயிண்ட் பெரிய பாயிண்ட் அக்கவுண்ட்ல போட்டுருக்காங்க. எப்ப வேணா செக் பவுன்ஸ் ஆகலாம், பாத்துக்கங்க. பட் ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு இப்படி ஆடுறீங்களா? வெக்கமெல்லாம் உங்களுக்குலாம் இல்லையே இல்லையே. நம்ம டீமுக்காக 40 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம். உங்க இடத்துக்கு நீங்க போயிடலாம். போங்க போங்க போங்க, தயவு செஞ்சு போயிருங்க. சரி சரி சரி, டீம் ஏ வந்து வெறும் 40 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் டீம் பில இருந்து இதை விட அதிக பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கன்னு இன்னும் ஒரு நம்பிக்கையில் நான் வந்து கூப்பிடுறேன். டீம் பில இருந்து பிரதீக்ஷா. வாய்ப்பில்லை ராஜா. ஓகே பிரித்தி, அவங்க வந்து 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே நீ எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, உனக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணல.
ரெடியா 40 க்கு மேல அந்த லைட்ல அடிங்க. ரெடியா இருக்கீங்க 3 2 1 கிட்டா ஓகே பிரீத்தி ஸோ நம்ம டீமில் வந்து சிறப்பாக விளையாண்டு 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ப்ரவுட். சூப்பர். ஐபி போட்டுங்க. Thank you. தேங்க்யூ. நன்றி. 5 நிமிஷமா பார்க்காதீங்க போங்க. ஓகே ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பாக வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் ஒரு 2 பேர் சம்மந்தப்படுத்தி அங்கே 2 பேர்த்த நிற்க வச்சிருக்கோம். அவங்களோட ஹை பொசிஷனில் லீனா அண்ட் வைஷ்ணவி வாங்க. எப்படி இருந்தது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருந்து பார்க்கும்போது? ஒரு நிமிஷத்துக்கு பக்குன்னு இருந்தது. எங்க என் மூஞ்சில பெயிண்ட் அப்பிடுவாளோ. தேங்க்யூ ஸோ மச் லீனா அண்ட் வைஷ்ணவி. ஸோ கோ டு யுவர் பொசிஷன். எஸ் வெரி குட். டீம் ஏ அண்ட் டீம் பி இந்த ஃபர்ஸ்ட் கேம் ரொம்ப அருமையாக விளையாடியாச்சு. அண்ட் யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. எடுத்துருக்கிறது ரொம்ப கம்மி தான். டீம் ஏ 40 எடுத்திருக்கீங்க அண்ட் டீம் பி 80 எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கேமோட வின்னர் இஸ் டீம் பி. ஓகே மச்சான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சிறப்பாக வந்து முடிஞ்சு செகண்ட் ரவுண்டு ஆமாம் என்ன மச்சான் என்கிட்ட எல்லாமே ஓப்பனாக பேசுவேன் ஓப்பனாக சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. கதிரே இது நம்ம ஷோக்கான கேம் கிடையாது, உன் லைஃபுக்கான கேம். லைஃபுக்கான கேமா? அப்படி என்ன கேம் இது? முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி நிப்ப நடப்ப பேசுவ பாடுவ அப்படிலாம் சொன்னல, அதுல ஒரு விஷயம் தான் இது. அதான் உனக்கு கற்றுக் கொடுக்க போறேன். பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது சமையல். அதாவது சமைக்க சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. எந்த பையனுக்கு சமைக்க தெரியுதோ அந்த பையனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதைத்தான் இன்னைக்கு வந்து நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஸோ என்னடா இன்னும் நான் சமையலை பற்றி பேசலையா நினச்சேன். இப்போதான்டா புரியுது. 5.5 பெட்டியில் அசராமல் 1000 எபிசோடு பண்ணும்போதே எனக்கு தெரியுது இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு. அதுக்கு காரணம் இதுதானா? டெஃபினெட்லி. இப்போ உனக்கு இந்த மாவு எப்படி பிணையணுன்றது தான் கிளாஸ் இன்னைக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு டெமோ காட்டுறேன். உங்கள் டீம்லேருந்தே கூப்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ ஒரு விஷயம் வாங்கலாம். எதுக்கா என் டீமில் வந்து கூப்பிட்றேன்? உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா உன் டீம்லேருந்து தான் கூப்பிடணும். ஓ மாவை வந்து மிக்ஸ் பண்ணி அவனுக்கு டெமோ காட்ட போறீங்க. அவ்வளோதான். மாவெல்லாம் பேச தெரியாது. தெரியாது? பேசிக்காவே கிச்சன் பக்கம்லாம் போகிறதே கிடையாது. ஸோ தாய் குலங்கள் எப்பவுமே சோதனை மேலே சோதனை எனக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவேன். நீங்கள் கற்றுத்தர போகிறீங்களா? நான் எதுவும் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க. எஸ், நான் பல ஊர்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க போகிறேன். மச்சான் இதை நல்லா கவனிச்சுக்கோ, புரியுதா? உன் லைஃபுக்காக தான் இந்த ரிஸ்க்கே நான் எடுக்கிறேன். ரிஸ்க்குன்றது இல்லை மதிக்காமல் பண்ணுறேன். சரி ஓகே விடு, நான் பண்ணி காட்டுறேன் எப்படின்றது மட்டும் பார்த்துக்கோ. சரி இப்போ தண்ணி எடுத்ததில் ஊற்று. ஊற்று. நீ தான் ஊற்று. அதை பார்த்துக்குங்க. நீங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. கலட்டாமல் ஊற்று. கலட்டக்கூடாது. இல்லை ஜக்கிலாம் யூஸ் பண்ணதில்லை. போதும் போதும், நிறுத்து நிறுத்து. கத்தாதடா, பயமா இருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் ஊத்து, கொஞ்சம் ஊத்து. ஊத்தி 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 நான் தண்ணி கொஞ்சம். சாரி சாரி சரி சரி மச்சான், இப்போ பாரு எப்படி அதை வந்து அவங்க பண்ணுறாங்கன்றது மட்டும். அந்த கையை விடுங்க, இந்த கையை விடுங்க. அது ஒன்றும் இல்லை, இப்படி தான். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். இங்க பார்த்து ஊத்து. பார்க்குற மாதிரியாடா நீ பண்ற? இந்த கருமத்தில் என்னால் பார்க்க முடியாது. உனக்காக தானே இதெல்லாம் பண்றேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். போது 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 கை. இப்போ நீங்க பண்ணுங்க. லக்கா மாட்டிக்கிச்சி, லக்கா மாட்டிக்கிச்சி, லக்கா மாட்டிக்கிச்சி, கிக்கான பிகரு. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? லக்கா மாட்டிக்கிச்சி, தவத ஜெராக்ஸ்டா என்னோட லவரு.
எல்லாம் பண்ணக்கூடாது கரெக்டா கொஞ்சம் சரி எட்டு வை தோல் சாய்ந்து தூங்கு இப்போதே போதும்டா பார்த்துட்டு பாடு எதையாவது பனி போல் நீங்கும் சமையானது இனிமேலே இன்னும் கரெக்டா மனசோடு உள்ளத பேசு என்னிடம் தீரோ வாரோ விலகாத அன்புடன் சேர்ந்திருக்கணும் நீயோ நானோ கையெல்லாம் டர்ட்டி ஆயிடுச்சா நீங்க அதை அப்படியே பண்ணிட்டே இருங்க நான் இப்ப கதிர் கரெக்டா பண்றேன்னு இல்ல பாத்துறேன் இல்ல நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்டா பூரி பண்ணுவது எப்படின்னு பூரி பண்றது நீ கிளாஸ் கிடையாது சப்பாத்தி பண்றது தான் கிளாஸ் புரியுதா அதை மட்டும் நீ கத்துக்கிட்டா போதும் சாரி சார் புரியுதா நீ பண்ணுங்க ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளு காதை கடிச்சிடாதீங்க சார் இப்படி வாங்க ஏய் நீ பாரு என்ன பேசும்போது நடுவில் பேசக்கூடாது முக்கியமான விஷயம் நான் வச்சிருக்கேன் வெயிட் பண்ணு வந்துரு என்ன முக்கியமான விஷயம் முக்காத விஷயம் மச்சான் ஆ ரெடி ஆயிட்டியா எப்படி கோலம் போடுறேன்னு பாரு கோலமா? எப்படி மாவு பேசுறேன்னு பாரு இது சப்பாத்திக்கு பூரிக்கு கிடையாது புரியுதுல சரி அங்க பார்த்தல எப்படி அங்க வெரி குட் நல்லா பண்றீங்க பண்ணுங்க பார்த்தல சரி தண்ணி நீங்க ஊத்த மாட்டீங்களா தண்ணி 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 நீங்க என்னடா அது குச்சில இருக்குறடா எல்லாம் குச்சில வச்சிருக்காங்க ஏய் வா, இங்க வா நில்லு நில்லு இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி எவனும் உதவ மாட்டான் நீ அண்ணன் இல்ல நான் தம்பி இல்லடா இன்னைக்கு நான் பங்காளி பங்காளி பேசாத வாயிலே போடுவேன் நான் தான் உனக்கு வாத்தியாரு மாவு எடுத்து போட்டுருவேன்டா மூஞ்சில போயிடுறேன் பேசாத பேசாத விடு. ஏய், என்னடா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க இதோ, கல்யாணம் கூட வேணாடா நான் மொட்டை சிங்கிளா வந்துட்டு போறேன் நான் மாவு உனக்கு முரட்டு சிங்கெல்லாம் கிடையாது பண்ணு தண்ணி ஐயா இந்த பிள்ளை பாரு எம்சில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு ஒட்டுறதுக்கு நீ பேசுனா வாயிலே விட்டு வாயில ஒட்டு இல்ல நம்ம ரெண்டு பேரோட மனசு ஒட்டுறதுக்காக தான் இந்த எம்சில் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் ஏய் போங்க டேய் இப்படி பண்றியா நீ? என்னமோ பண்ணிட்டு மனசு ஓட்டலாம்ல ஏய் பேசு கதிர் கம் ஏய் கம்மு தான் ரெடி பண்ணிக்கிட்டு போடா கம் போயிரு கதிரே நீ கடைசி வரைக்கும் முரட்டு சிங்களா தான் இருப்ப உனக்காக போறேன்டா, தான் டேய். இத்தனை பெண்கள்ட்ட நான் போராடிட்டு இருக்கேன் ஏய் நான் செத்து கூட போறேன்டா உன் பிரின்சிபல் எனக்கு வேணாம்டா வேணாமா? ஆரம்பத்துல இருந்து பண்ணி தரேன் நீ மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்க வேணாமா உனக்கு சரி போ நான் மட்டும் ஷோ பண்ணிக்கிறேன் போ கலி டார்லிங் நான் வரட்டா மாவு பேசுறேன் நான் வரட்டேன் அவன் தான் உனக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறான்ல பொறாமடா. அவன் தான் உனக்கு கூப்பிட மாட்டேங்கிறான்ல நான் இன்னும் சிங்கிள் அவன் தான் உனக்கு கூப்பிட மாட்டேங்கிறான்ல நான் இன்னும் சிங்கிளா இருக்கேன் கூப்பிடாத விட நான் வரட்டா கதிரே நான் வரட்டா நானே போட்டா பாய் நல்லா கை கால் முளைச்சு சமையல் சிலிண்டர் மாதிரி இருந்துக்கிட்டு டேய் குழந்தைய திட்டாதடா இங்க வாடா எதுக்குமே லாய்க்கில் தான் நினைக்கிறேன் இந்த மாவு பிசைகிறதுக்கே உனக்கு வர மாட்டேங்குது இதே பசங்கிட்டு இருந்தோன்னா நம்மளால கேம் விளையாட முடியாது கேமுக்குள்ள போயிடலாம் வெயிட் பண்ணு பிரேக்ல சொல்லி தரேன் சரியா குத்தாதடா பேசுங்க நான் பேசுறேன் சரி ஓகே இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுங்க நம்ம கேமுக்குள்ள போயிடலாம் எத்தனை சூப்பர் நீ எல்லாம் பண்ணி முட்டி தான்டா சாவ வேணா பாரு இது ஆர்டினாடா இது டேய் வாடா டேய் ஜெமினி பிரிட்ஜ் மாதிரி இருக்குது ஆர்டினாடா டேய் டேய் கம்முனு சே எவ்வளோ அழகாக ஆர்டின் ஷேப்லேயே வந்து பார்த்தியா மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதே ஷேப்பில் நான் சப்பாத்தியை பிரேக்கில் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இதை தின்னு நீங்கள் போய் அங்கே உட்காந்துருங்க ஓகே தேங்க்யூ பாய் சரி ஓகே நம்ம ஷோக்குள்ளே போயிடலாமா ஆமாம் போய் தான் ஆகணும் ஸோ அதுக்காக கேர்ள்ஸ் எல்லாமே இங்கே வரணும் வாங்க கேர்ள்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ் வெல்கம் டு தி செகண்ட் கேம் கதிரு இந்த சப்பாத்தி ரெடி பண்ணலாம் பட் இருந்தாலும் இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம் ஸோ கேர்ள்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும் சரியா சொல்லலாமா சொல்லலாம் லாஜிக் லாஜிக் மோஜாக் மோஜக் பாஜக் எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க லாஜிக் மோஜக் பாஜக் லொச்சக் மொச்சக் பச்சக் ஓகே இப்போ முதல் கேள்விக்கு டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க டீம் பில இருந்து யார் வர போறாங்க டீம் ஏல இருந்து வித்யா
அண்ட் டீம் பில இருந்து வைஷ்ணவி. போங்க வைஷு. ஓகே போறேன். கை அங்க கொடுக்காதடப்பா. உங்களுக்கான முதல் கேள்வி, முத்து படத்துல தலைவர் ரஜினி சார் என்ன வண்டி ஓட்டுவாரு? நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறதுன்ட்டே பண்ணுது பாரு. ஓகே, டாங் அடிச்சது டீம் பில இருந்து வைஷ்ணவி தான் அடிச்சிருக்காங்க. அண்ட் டீம் ஏ, அதாவது என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ அதுதான் பண்றது. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரியே நீங்க பண்ணிருக்கீங்க. எல்லாம் இங்கேருந்து கத்துக்கிட்டது தான், வேற எங்கிருந்து வரும்? பட் பரவாயில்ல. ஸோ டீம் பி நீங்க அடிச்சிருக்கீங்க, சாரி நம்ம அடிச்சிருக்கோம். பதில் சொல்லலாமா? அதற்கான பதில் என்ன? குதிரை வண்டி ஓட்டுவாரு. குதிரை வண்டி ஓட்டுவாரு. சரியா தவறான்னு பார்த்துடலாமா? ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. யார் சொன்னா என்ன, நம்ம ஃபன் பண்றோம். அதை குதிரை வண்டி அவன் அறிவாளி. தம்பி தம்பி, அது குதிரை ஓட்டுறதுல துணி துவைக்கிறது, விட்டுருங்க. ஏய் இது 2 குதிரை இருக்குடா. 2 குதிரையா? சரி போதும். ஸோ டீம் பில இருந்து வைஷ்ணவி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. டீம் பிக்கு 50 பாயிண்ட்ஸ். யார் வர போறாங்க டீம் ஏல இருந்து? எங்க டீம்ல இருந்து ஹீனா. அண்ட் டீம் பில இருந்து என்னோட அழகான ஒரு பொம்மை இந்து தான் வர போறாங்க. போங்க. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இதோ. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான், ஒரு பாட்டு கேள்வி. நான் ஒரு பாட்டு பாடுவேன், அந்த பாட்டு பாடிட்டு ஒரு இடத்துல மட்டும் நான் அப்படியே வந்து டேஷ் அப்படின்னு விட்டுருவேன். அந்த இடத்த நீங்க ஃபில் பண்ணணும், சரியா? நான் வந்து பாடி காமிச்சிடுறேன். கண்மணி டேஷ் காதலன் நான் எழுதும் கடிதமே. ரன் ரன். ஓ இங்க வா வா வா. ஐயோ வண்டி 30க்கு மேல நகரவே மாட்டேங்குதே. என்ன பண்ணுவேன்? என் தலைவி இந்து. ஊருக்கே தெரிஞ்சிச்சு நாங்க யார் அடிச்சாங்கன்றது. டீம் ஏ ஹீனா நீங்க தான் அடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன? பதில் வந்து நீங்க பாட்டாவே பாடிருங்க. ரெடியா? பாடுறே. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கரெக்டா? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது பிரமாதம். கவிதை கவிதை. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே கண்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித ஏய் பாட்டு முடிஞ்சிருச்சுடா. டேய் மதனே, என்ன இருக்குது? அவன நெஞ்சில இருந்து தலையெடுக்க சொல்லுங்க. பாட்டு முடிஞ்சிருச்சு. ஏய் பாட்டு முடிஞ்சிருச்சு உங்க காலம். ஏய் இங்க வா.
இது மனிதர் உழுது கொல்ல மனிதர் காதல் அல்ல. எது செருப்ப அதையும் தாண்டி தாண்டி. கேவலமான அசிங்கமான போமா. ஏய் இங்க வா. 2 பொம்பளை பிள்ளைங்க தண்ணிக்குள்ள குதிச்சது கூட தெரியல. ஏன்டா இருக்காங்களா செத்தாங்களான்னு பார்க்கல. என்னடா லவ்விங்க? ஏய் ஏமா இந்தாமா வாமா வாமா அந்த பக்கமா. ஏய் என்ன ஐயா ஏய் நான் ஒரு செகண்ட் இருக்கேனா அண்ணா போடா. கத்தி பேசாத ஆம்பளை குரல் மாதிரி இருக்குது அண்ணாங்கறான். நீ சைலண்டா பேசு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இல்ல இவனுக்குனே கிளம்பி வருவீங்களா? இல்ல ஒரு என்ன டான்ஸ் ஆடியா நீ? வலிக்குது எனக்கு தலையில. அங்க அடிக்காத. அப்படியா? இங்க வா. ஏய் இல்ல அவளுக்கு பிடித்த மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி பண்ணாத. பேசுறான் பேச்சு. இனிமேல் அவங்க கூட ஆன் நின்னா பாரு உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன். இனிமேல் பண்ணுவோம். சரி ஓகே, 4வது கொஸ்டின் வந்து நான் கேட்க போறேன். அண்ட் ஏன் டீம் ஏல இருந்து யார் இருந்து சொல்ல போறாங்கன்னா, டீம் ஏல இருந்து வித்யா, டீம் பில இருந்து வைஷு. போங்க வைஷு. போ வைஷு. அது நான் விளையாண்டுக்கிறேன். நீ வா. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, பாகுபலி படத்துல வர அமேந்திர பாகுபலியோடைய மாமா யாரு? ரன். அடுத்தது ஏன் டீம்? கட்டற. அடுத்தது ஏன் டீம்டா? அடிச்சது ஒன் டீமா இருக்கலாம், ஆனா அடிச்சது ஏன் ஆளு. கரெக்டான பதில் சொல்லுமா? கட்டப்பா. கரெக்டா? கட்டப்பா. அட இருங்க. ஐயோ பயமின்றி பாயும் புலி. அழுது மால வாசம் ஏறுது எக்கிடி மேல சங்கிலி போல சேர தோணுது சக்கரால சொக்குது ஆல மால மாத்த மாமா வழியில பூத்த சாமந்தி கிழியில சேர்த்த பூங்கொத்து அடியே அடியே பூங்கொடியே கவல மறக்கும் தாய்மொழியே தண்ணியில தான் தள்ளி விட்டேன். போ இந்த பக்கம் போ. இந்த கொஸ்டினுக்கான பாயிண்ட்ஸ் யாருக்குன்னா, டீம் பிக்கு தான். இந்த ரவுண்டோட லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு யார் சரியா பதில் சொல்லி இந்த ரவுண்ட்ல யார் லீடா இருக்க போறாங்க நம்ம பார்க்க போறோம். டீம் ஏல இருந்து யார் வர போறீங்க? டீம் ஏல இருந்து ஹீனா. அண்ட் டீம் பில இருந்து இந்து. ஓகே, சோ உங்களுக்கான கடைசி கேள்வி, வள்ளுவர் கோட்டம் யாருக்காக கட்டப்பட்டது? Run! இதெல்லாம் எங்கிருந்து தான் பிடிச்சிட்டு வரீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஓகே, ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து சிறப்பாக ஓடி போய் நல்லா டாங் அடிச்சிங்க. ஆனால் இந்து ஒன்று சொல்லட்டுமா, உன் வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு அக்கா ஞாபகத்துக்கு வராங்க. என்ன படித்தர 50 ரூபாய் தர அப்படியே வந்து நிற்கிறேன் கண்ணு முன்னாடி.
ஓகே ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி டாங் அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஏல இருந்து ஹீனா தான் அடிச்சிருக்கீங்க. அதற்கான பதில் ஹீனா நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. வள்ளுவர். வள்ளுவர் கோட்டம் யாருக்காக கட்டப்பட்டது? வள்ளுவருக்கா? கரெக்டாக பார்த்துடலாம். கரெக்டாக பாருங்க. இப்ப சொல்றேன் நம்ம வள்ளிரி கோட்டா. சித்தி கில்லாடி மித்தா கில்லாடி மாமா கல்லடிக்கும் கல்லறு கண்ணாடி சித்தி கில்லாடி. கரெக்டான பதில் சொன்னது டீம் ஏ தான். ஸோ ஹீனா நமக்கு தான் வந்து அந்த 50 பாயிண்ட்ஸ் மேலே வந்துருங்க. ஹீனா நிந்தோ. வாவ் சூப்பர். இந்த செகண்ட் ரவுண்ட் அதாவது லொஜக் மொஜக் பஜக் டீம் ஏ அண்ட் டீம் பி ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கீங்க. ஓகே ஸோ அடுத்த ரவுண்ட்ல தான் வந்து தெரிய போகுது டீம் ஏ டைட்டில் வின் பண்ண போறீங்களா இல்ல டீம் பி டைட்டில் வின் பண்ண போறீங்களா அப்படின்னு தெரிய போகுது. எஸ் மச்சான் ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதாவது கதிர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குவான். நீ ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, அதை நான் அப்படியே பக்காவா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் பாரு குளிடா. அது உன் வாழ்க்கையிலேருந்து வாங்குறதுல ஒரு ஸ்பெஷல் தானே. பார்த்தியா என்ன கொண்டு வந்திருக்குன்னு? என்னது பிச்சை எடுக்க போறியா? தட்டு வச்சிருக்கேன் கையில். சொல்லி கொடுத்தது நான் அழகா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாரிம்மா. ஓகே என்ன தட்டட 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 தட்ட தட்டட்டான் சப்பாத்தி. நல்லா எட்டி பாரு மச்சான். இந்த சப்பாத்தி மூஞ்சி மாதிரியே நல்லா கருகி போயிருக்கு. இது என்ன இது? அப்பளம் சரி பண்ணிட்டு இது சப்பாத்தி கிடையாது. டிஸ்க் யூ நோ டிஸ்க். சி இந்த அத்லெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே. வேர்வை சிந்தி செஞ்ச சப்பாத்தி இப்படி விசிறி மாதிரி வீசுறியாடா? சப்பாத்தி வேர்வை கீழே சிந்தி இருக்கணும். சப்பாத்திக்கு எண்ணெயை தான் நீ சிந்தி இருக்கணும். என்னைக்கு இது சப்பாத்தி? அது சப்பாத்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படா இருக்கணும்? செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி அள்ளிக்கிட்டு போக போற அழகாரி பொண்ணையும் தாடி முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற வரதாக எம்மா எம்மா கொட்டுற மழையாக பேபிமா ஹார்ட்டின் ஷேப்ல மாவு தான் பிசைஞ்சா. நான் அதை அப்படியே ஹார்ட்டின் ஷேப்ல சுட்டு வந்திருக்கிறேன். பேபி திஸ் இஸ் மை ஹார்ட். நீ வச்சுக்க. இது உன் ஹார்ட். அந்த சப்பாத்தியை எங்கெங்க வச்சு தேய்ச்சா எனக்கு பதிலா தெரியும். இது ரொமான்ஸோட சாப்பிடுற ரொமான்ஸோட. என் பேபி எப்படி வச்சு சமைச்சாலும் எனக்கு ஓகே தான். வெச்சுக்கு சமைக்கலாமா பிச்சு சமைச்சது? பரவாயில்ல. பரவாயில்லையா? அட கருமா முடிச்சவனுங்களா? எல்லாமே நெஞ்சு முடியா இருந்தாலும் பரவாயில்ல தான். நாங்க உள்ள வச்சுக்கோ. அது எனக்கு என்னமோ இது உண்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய் சூனி அவங்க வைக்க வேணாம், உனக்கு நீயே வச்சுக்கிட்டு. மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி இப்படி அக்கெல்லாம் எடுத்து சப்பாத்தி இப்படி சாப்பிட்டு காதல் மிதமானது. இந்த நாத்தம் முடிச்ச சப்பாத்தில என்ன பரவாயில்ல பேபி நான் கொடுக்குறேன். நீ அவனுக்கு சப்பாத்தி கொடுத்தீனா அவன் வேற ஏதோ கொடுத்துருவான். இந்த பக்கம் வந்துரு. கதிர் சுட்ட சப்பாத்தியும் கறி இருக்கு, அவன் நெஞ்சும் கறி இருக்கு. இன்னும் நிறைய கருக விடாம நம்ம பார்த்துக்கணும்னா கேமுக்குள்ள போயிட்டு தான் ஆகணும்.
கேர்ள்ஸ் இந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேம்ல முக்கியமான 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க இன்ட்ரோடக்ஷன் என்னன்றதை கொடுத்துட்றேன். ஸோ அங்க பாருங்க, ஜில்லு and ஜில்லு. ஹாய். இந்த கேம்ல அவங்க 2 பேருக்கும் நிறைய பங்கு இருக்கு. உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போறாங்க. அது எப்படிப்பட்ட ஹெல்ப்ன்றது கேம் விளையாடும் போது தான் தெரியும். ஓகே சார், போயிடலாமா? டீம் ஏ அண்ட் டீம் பி ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான பொசிஷன்ல நீங்க போய் நிக்கலாம். டீம் ஏ அண்ட் டீம் பி உங்களுக்கான பொசிஷன்ல போய் நின்னுட்டீங்க. இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? Your time starts now. ஐயோ, டேங்க் கலந்துருச்சு, டேங்க் உருண்டுருச்சு. என் நெத்தில நான் கேனப்பை நான் அழி வச்சிருக்கு. ஆனா வராதே ராமா. ஈனா, கீர்த்தனாக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். வெரி குட். டீம் மேல ஒரு ஃபிளாக் எடுத்தாச்சு. இந்து ப்ளீஸ் இந்து. இந்துலாம் இன்னைக்கு ஏறவே ஏறாது, எனக்கு தெரியும். ஐயோ, குளிர்ந்தது வயசு ஜாலியா இருக்கு. ஐயோ, காப்பாத்துறாங்க. ஏய், என்ன கோவா பீச்ல படுத்து கிடக்குற மாதிரியே படுத்து கிடக்குற? போ மேல போ. இந்த கொன்றுவ போயிரு. என்ன சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்கியா? என்னடா நடக்குதுங்க?
காலத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. பல்லவன் வகுத்ததடா கர்ணா பருவமே எதிர்கொள்ளடா. என்னது ஒரு புடலங்காய் ஒரு தக்காளியை தூக்கிட்டு போகுது. நீயும் நானும் வானும் மண்ணும் நினைச்சது நடக்கும்ல வீசும் காத்தும் பூவும் குயிலும் நினைச்சது கிடைக்கும்ல நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு உனக்கு. வந்து சிலுக்கா நீ நைட்டியத்தான் மாட்டிக்கணும் பிஞ்சு என் நெஞ்சு அதில் மூடையதுற சொக்கா பெரு பாப்பா உன் கண்ணை பார்த்து கவந்து விட்ட மாமா கிட்ட வாமா நீ அண்டிப்பித்துற. ஓகே, ஸோ இந்த ரவுண்ட்ல டீம் ஏ மட்டும் தான் வந்து ஒரு ஃபிளாக் கலெக்ட் பண்ணி 200 பாயிண்ட்ஸ் எடுத்து லீட்ல இருக்காங்க. டீம் பி இந்த ஃபிளாக்குமே கலெக்ட் பண்ணல. ஸோ ஓகே, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இந்த ரவுண்ட்ல டீம் ஏ தான் வின் பண்ணியிருக்காங்க. பட்டாண்டி எம் விட்டு பட்டாண்டி எம் விட்டு பட்டாண்டி எம் விட்டு பட்டாண்டி எம் விட்டு பட்டாண்டி. டீம் பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமில் 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, செகண்ட் கேமில் 150 அண்ட் லாஸ்ட் கேமில் 0 எடுத்திருக்கீங்க. ஸோ டோட்டலாக 230 எடுத்திருக்கீங்க டீம் பி. டீம் ஏ ஃபர்ஸ்ட் கேமில் 40 பாயிண்ட்ஸ், செகண்ட் கேமில் 150 அண்ட் லாஸ்ட் கேமில் ஒரே ஒரு கொடியை கலெக்ட் பண்ணி 200 எடுத்து 390 எடுத்து இன்னைக்கு லீட்ல இருந்து வின் பண்ணிருக்காங்க டீம் ஏ. ஓகே மதன், ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்த எல்இடி டிவி யாருக்கு போக போகுதுன்னா, அதாவது பெஸ்ட் என்டர்டெய்னர் தான். இந்த வாரத்தில் யாரு தி பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு வாங்குறாங்க, அதாவது இந்த ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் எல்இடி டிவி யாருக்கு போக போகுது? எனக்கு தான். உனக்கா? ஆமா, புரியலையே. எனக்கு தான் அது. டேய், நம்மளே ஷோ நடத்தி நம்மளே கிஃப்ட் வாங்குவோமா? அது எனக்கு தான். அடா வளர்ற. It goes to செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, வைசு. பார்பர் ஷாப் வழங்கும் ஒரு gift voucher goes to team A. winner team இந்தாங்க. அன்னைடேட்ஸ் வழங்கும் ரன்னர் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த gift hamper. டீம் ஏ அண்ட் டீம் பி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு ஜெயிச்சவங்க தோத்தவங்க அப்படிலாம் இல்லாம ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இதே மாதிரி சூப்பரா ஃபன்னோட அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே.